Okay. So very good morning. So இப்போ நம்ம அடுத்த அயனிக் ஈக்லிபிரியத்துல அடுத்த பார்ட், அதாவது பிஹெச் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். பட் அது பிஹெச் கால்குலேஷன்ஸ்லேயே வந்துட்டு செகண்ட் பார்ட் இருக்கு. பிஹெச் கால்குலேஷன்ஸ்லேயே செகண்ட் பார்ட் இருக்கு. ஸோ பிஹெச் எப்படி கால்குலேட் பண்றது, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்றது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க. தட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் டைல்யூஷன். ஒரு சின்ன ஸ்லாஷ் போட்டு கான்சன்ட்ரேஷன் ஆன் பிஹெச் இல்லைன்னா பிஓஹெச். சரியா? ஸோ அதுதான் அந்த டாபிக். ஆக்சுவலா எஃபெக்ட் ஆஃப் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த டாபிக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் சால்வெண்ட். கரெக்டா? ஏன்னா சால்வெண்ட்டை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்தரா ஆட் பண்ணிக்கிட்டே போக போறீங்க. அடிஷன் ஆஃப் சால்வெண்ட். அதே மாதிரி ஆர் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட்டை நீங்க இன்க்ரீஸ் அதாவது இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம் டெஃபினிஷன். வால்யூம் ஆஃப் சால்வெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட்டை நீங்க அதிகப்படுத்துறதுனால உங்களுடைய மொலாரிட்டியோ இல்ல அதோடைய கான்சென்ட்ரேஷனோ உங்களுக்கு என்ன ஆகும்னா கம்மியாகும். சரியா? அதோட கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு வே. இப்ப அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் ஆன் பிஹெச். ஸோ இதுக்கான மீனிங் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விச் மீன்ஸ் சால்வெண்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? நோ சால்வெண்ட் இருக்கக்கூடாது. கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்துட்டு சால்வெண்ட் அப்படிங்கிறதே வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடாது. பட் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சால்வெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நோ சால்வெண்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஆர் இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்லலாம்னா, வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் வில் பி வெரி லெஸ். இல்லைன்னா இன்னொரு வே நம்ம என்ன சொல்லலாம், கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா மொலாரிட்டி உங்களுக்கு என்ன ஆகும்னா அதிகமாகும். இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு வே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேயா? ஸோ நம்ம கான்செப்ட் படி நம்மளுக்கு ஒரு 2 விஷயங்கள் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கும். அதாவது என்னன்னா, ஒரு ஃபார்முலா புதுசா நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் M1V1 ஈக்குவல் டு V2 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா M1V1 ஈக்குவல் டு M2 இதை இப்படியும் சொல்லலாம். டேர்ம்ஸ்ல சொல்லாம நார்மாலிட்டி டேர்ம்ஸ்ல கூட சொல்லலாம். N1V2 இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட M1 கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதாவது புதுசு ஒரு 2 மொலாரிட்டியில வந்துட்டு ஒரு மொலாரிட்டியை கொடுத்துட்டு இன்னொரு மொலாரிட்டி கேட்கறாங்கன்னா ஃபார்முலா. ஓகேயா? இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. பாருங்க, a solutions of pH value 3 is diluted 10 times. Then what will be the pH of solution after dilution? ரொம்ப ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் இது. இதை கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஸோ இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு, ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சொல்யூஷனுடைய pH லெவல் வந்துட்டு பாத்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன சொல்யூஷனா வேணுமோ இருக்கலாம். ஒரு pH 3 இருக்கக்கூடிய சொல்யூஷனை 10 மடங்கு டைல்யூட் பண்றாங்க, 10 டைம்ஸ் டைல்யூட் பண்றாங்க. அப்போ டைல்யூட் பண்ணதுக்கு அதோடைய pH லெவல் எனக்கு எப்படி இருக்கும்? அதுதான் உங்களுடைய கொஸ்டின். ஓகேவா? ஸோ எப்படி இந்த கொஸ்டினை நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்றது அப்படின்னா, நல்லா கவனி. இனிஷியலா
இதோடைய pH வேல்யூ எனக்கு எவ்வளவு இருந்துச்சு 3 இருந்துச்சு. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் எனக்கு என்ன இருக்கும், நான் என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், என்ன வேல்யூ இருக்கும் அப்படியே 10 பவர்ல -3ல போடணும். சரியா? ஸோ 10 பவர் -3 m எம்னு வச்சுக்கோங்க, ஏன்னா மொலாரிட்டி கான்சென்ட்ரேஷன்ங்கிறதுனால. சரியா? இப்போ இதை வேணும்னா கான்சென்ட்ரேஷன் 1 அப்படிங்கிறத வச்சுக்கோ. இப்போ இதோடைய வால்யூம் வந்துட்டு v1 ஈக்குவல் டு v லிட்டர். ஏன்னா வால்யூம் எனக்கு தெரியாது இல்ல, சொன்னால v1 ஈக்குவல் டு v லிட்டர். அப்போ ஃபைனல் வால்யூம் நான் என்ன வச்சுக்கலாம், v2ன்னு வச்சுக்கலாமா? ஏன்னா ஆஃப்டர் டைல்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அதை எவ்வளவு டைல்யூட் பண்றாங்க, 10. ஸோ 10v லிட்டர். அப்ப இதோடைய கான்சென்ட்ரேஷன் ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா pH வேல்யூவை நம்ம ஈஸியா தெரிஞ்சிடலாம் இல்ல. இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல நம்ம என்ன ஃபார்முலா, m1v1 ஈக்குவல் டு வால்யூம் இருக்குல்ல, ஓகேவா? ஸோ 2 வால்யூம் இருக்குல்ல, அதனாலதான் நான் இந்த இப்போ இந்த இடத்துல m1v1 ஈக்குவல் டு m அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க எனக்கு v1 வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க எனக்கு v தான் சொல்லியிருக்கோம். m1 அப்படிங்கிறது என்னதுனாக்கா அதோடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10 பவர் -3 கொடுத்துருக்காங்க. 10 பவர் அது m2. அது மாதிரி v 10 வால்யூம் கொடுத்துருக்காங்க. 10 வால்யூம் கொடுத்துருக்காங்க. என்னவாயிடுது, கேன்சல் அவுட் ஆயிடுது. அப்ப m2 10 பவர் -3 டிவைடு பை இந்த மல்டிபிளிகேஷன் வந்துட்டு கீழே வந்துடுது. அப்போ இந்த 10 மேல கொண்டு போனீங்க அப்படின்னாக்க -10 பவர் -4, அதாவது m2 உங்களுடைய அவங்க சிம்பிள் 2 ஓடுது. ஓகேவா? சோ அதான் இங்க காமிச்சிருக்கும். அப்போ வாட் அபவுட் pH வேல்யூ, நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க என்ன இருக்கோ அதை ஜஸ்ட் சைனை மட்டும் மாத்தி விட்டுற வேண்டியதுதான். அப்ப pH வேல்யூ எனக்கு எவ்வளவு இருக்கும்னா 4ல இருக்கும். பாத்தீங்களா எப்படி கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேக்குறாங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா pH வேல்யூ எனக்கு 3 இருக்கு. அந்த சொல்யூஷனை ஒரு 10 மடங்கு வால்யூம் நான் அதுல ஆட் பண்ணும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கோயிங் டு டைல்யூட்டட். ஸோ அப்போ அது டைல்யூட் ஆனதுக்கு அப்புறம் வாட் இஸ் த pH வேல்யூ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல யூ ஹேவ் டு யூஸ் இன் திஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. A solution of pH வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 இருக்கு, is concentrated 100 times. முதல்ல நான் டைல்யூட்னு சொன்னேன், இப்ப கான்சென்ட்ரேட்டட்ங்கிறேன். 100 times of its volume. So what will be the I'll tell you just on the way of facing the problem will be the final pH of solution. என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷன்ஸ் ஆஃப் pH ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்டாங்க. pH ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா v1 ஏன்னா 100 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் வால்யூம்னு கொடுத்தாச்சா. ஸோ ஒரு எனக்கு 5ல இருக்கும்போது pH வேல்யூ 5ல இருக்கும்போது கண்டிப்பா H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் எனக்கு எவ்வளவுல இருக்கணும், அப்படியே இந்த 5 தூக்கி மைனஸ்ல 10 பவர் -5m. இதை நம்ம வேற எப்படி எழுதலாம், எழுதிக்கலாமா? m1 ஈக்குவல் டு 10 பவர் -5m வந்துட்டு எதுக்கு, வால்யூம் 1க்கு. ஏன்னா v1 வந்துட்டு 1 லிட்டர் அப்படிங்கிற. சரியா? இப்ப v2 கால்குலேட் பண்ணணும். இல்லையா? நம்ம எவ்வளவு எடுக்கலாம்னா தட் இஸ் ஏன்னா 100 டைம்ஸ் கான்சென்ட்
டைம்ஸ் அப்படின்னாக்க 1/100 அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கணும். 100 லிட்டர் கான்சென்ட்ரேஷன். அப்ப நம்ம ஃபார்முலா M1V1 M2V2. ஸோ M1 அப்படிங்கிறது என்ன? 10 பவர். V1ங்கிறது 1. அடுத்தது M2ங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு V2 வந்துட்டு நான் ஏன் இந்த இடத்துல 1/100ன்னு எடுக்கிறேன்? விச் மீன்ஸ் என்ன கான்சென்ட்ரேஷன் பண்றீங்க. ஸோ கான்சென்ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 1/100ல தான் எடுக்கணும். ஏன்னா நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க 1/100ன்னு எடுத்தீங்கன்னா விச் மீன்ஸ் சால்ட் கம்மியா இருக்கிற மாதிரி காட்டும். ஏன்னா 0.001 இல்ல அந்த மாதிரி. சரியா? வேல்யூ நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ 10 பவர் மைனஸ் அடுத்தது வந்துட்டு 100 இன்டூ 100 10 பவர் மைனஸ் 3. இது M2ஓட வேல்யூ. அப்ப வாட் அப்படியே 3 தான். -3 இருந்துச்சுன்னா அப்படியே +3 மாத்திக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். An aqueous solution of HCl with pH 1.0 is diluted by adding equal volume of water. The pH of solution would option A reduce to 0.5, increase to remain. Option D 2. இப்ப இதுல இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு ஆக்வஸ் சொல்யூஷனோடைய HCl ஆக்வஸ் அந்த HCl சொல்யூஷனோடைய வேல்யூ உங்களுக்கு 1 இருக்கு. ஸோ இஸ் டைலூட்டட் பை ஆடிங் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர். இப்ப அந்த HCl வந்துட்டு ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இதுல கொடுக்கலன்னா இந்த pH ஆஃப் 1.0க்கு ஒண்ணுமே வால்யூம் கொடுக்கலன்னா யூ ஜஸ்ட் அசியூம் தட். சரியா? யூ ஜஸ்ட் அசியூம் தட் அது 1 லிட்டர் அப்படிங்கிறத. ஏன்னா pH சொல்லிடலாம். ஏன்னா pH வந்துட்டு ஏன்னா இப்ப உங்களுக்கு இப்ப இதை வச்சு pH வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க இனிஷியலா? அப்ப கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 10 பவர் மைனஸ் 1 M இருக்கும். கரெக்டா? உங்களுக்கு அப்ப -1 முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா 1 மாதிரிதான் இங்க கன்சிடரேஷன். ஸோ வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு 1 லிட்டர் இருக்கு. அதாவது இதை வந்து நம்ம V1 வச்சுப்போம். சரியா? திரும்ப பை ஆடிங் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்ப சொல்யூஷன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும் கேக்குறாங்க. சோ அப்ப நீங்க V2 கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்ப V2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா V1ல 1 லிட்டர் இருக்கு. ஈக்குவல் அமௌண்ட் ஈக்குவல் வால்யூம்னா இன்னும் மாதிரி உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 2 லிட்டர் இருக்குமா? அப்ப ஃபைனல் கான்சென்ட்ரேஷன். ஸோ H ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் முதல்ல பார்த்தது வந்துட்டு இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இனிஷியல். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இனிஷியல். ஸோ இது வந்துட்டு ஃபைனல் பார்க்கும்போது நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னாக்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னாக்க 10 பவர் மைனஸ் 1 இருக்கு. 10 பவர் மைனஸ் 1 டிவைடு பை 2 லிட்டர். ஆக்சுவலா இது என்ன போடுறேன் இதோட ஃபார்முலா அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் அப்படின்னாலே இது என்ன ஃபார்முலா? தட் இஸ் உங்களுக்கு தெரியும்.
ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வால்யூம் வந்துட்டு 2 லிட்டர் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்டூ 10⁻1 கிட்ட ஆன்சர் வரும். சரியா? ஸோ இது எழுதலாம் 5 இன்டூ 10⁻2 எழுதலாமா? இப்போ இது கான்சென்ட்ரேஷன். ஆக்சுவலா H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப pH லெவல் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் 2 மைனஸ் log 5 எழுதலாமா? pH வேல்யூனாக்க உங்களுக்கு தெரியும் pH is equal to minus log H plus. ஸோ அதனால 2 மைனஸ் log 5 வந்துட்டு போடுவீங்க. தென் உங்களுக்கு 2 log 5 ஓட வேல்யூ வந்துட்டு 0.7. ஸோ ஆன்சர் 1.3 கிட்ட வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Option B is the correct answer. அடுத்த டாபிக் வந்துட்டு பாத்தீங்கன்னா pH ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. pH ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ இதுல வந்துட்டு சப்போஸ் இப்போ உங்களுடைய கொஸ்டின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சப்டிவிஷன் ஏ மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. மிக்சர் ஆஃப் ஆசிட்ஸ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதோடைய H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் எப்படி கால்குலேட் பண்றதுனா ஒன்றும் இல்லை, N1V1 பிளஸ் N2V2 அப்படியே போய்கிட்டே இருக்கும் டிவைடு பை V1 பிளஸ் V2 பிளஸ் V3 அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? சேம் அதே pH எல்லாம் கால்குலேட் பண்றதெல்லாம் ஒரே இதுதான். பட் மிக்சிங்கா வந்துச்சுன்னா என்ன பண்றது, அதுக்கு தான். அது மாதிரி சப்டிவிஷன் B-ல பாருங்க, அது மாதிரி பேஸ் மிக்சர் ஆஃப் பேசஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா. ஸோ அது என்னன்னா இப்ப சப்போஸ் OH மைனஸ் வந்துட்டு எனக்கு மிக்சரா இருந்துச்சுன்னா அதுக்கும் அதே தான் N2V2 அப்படியே போயிட்டே இருக்கும் டிவைடு பை V1 போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ மிக்சர் அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு உங்களுக்கு சப்போஸ் POH மிக்சர் இப்படின்னு கூட கொடுக்கலாம் ஃபார்முலாவை. எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். ஸோ ஒரு சின்ன கொடுக்குறேன். ஸோ கொஸ்டின் பாருங்க, calculate the pH of mixture formed by mixing equal pH வந்துட்டு அண்ட் pH வந்துட்டு பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ இதுல என்ன கேட்குறாங்கன்னா உங்கள்கிட்ட ரெண்டு pH இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் இருக்கு, ரெண்டுமே ஈக்குவல் வால்யூம் தான் இருக்கு. அப்போ இதோடைய pH வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? ஏன்னா ரெண்டு pH மிக்சரா இருக்கு.
அப்ப இதோட pH வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப நம்மளுக்கு இங்க pH அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் தான். ஸோ H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் மிக்சர் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க கான்சென்ட்ரேஷன் சொல்லும் போது N1 சொல்லலாம், இல்லைன்னா M1 சொல்லலாம். M1 பிளஸ் M2 V2 டிவைடு பை V1 பிளஸ் V2. நான் ஏன் இதை மட்டும் எடுக்கிறேன்னா பிகாஸ் என்கிட்ட 2 pH வேல்யூ தான் இருக்கு, அதனால நான் 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன், M1 V1 பிளஸ் M2 V2 அந்த மாதிரி. 3 இருந்துச்சுன்னா M3 V3 கூட நம்ம கான்சென்ட்ரேஷன் தானே. உங்கள்கிட்ட pH வேல்யூ கான்சென்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள், இந்த 2 அப்படியே நம்ம போட்டுருவோம். அது மாதிரி pH வேல்யூ எனக்கு 3 இருக்கு. இப்ப இந்த H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் என்னது? 10⁻³ ஸோ இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இதை M2ன்னு வச்சுக்கோங்க. வால்யூம்லாம் எதுவுமே கொடுக்கல, ஜென்ரலாவே நீங்க எவ்வளவுன்னு வச்சுக்கலாம், 1 லிட்டர்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ நம்ம ஃபார்முலால போடும்போது என்ன போடலாம்? 10⁻² வால்யூம் 1 1, M2க்கு 10⁻³ வால்யூம் 1க்கும் 1, வால்யூம் 2க்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னாக்க, உங்களுக்கு இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 அப்படின்னு எழுதிட்டு 1 பிளஸ் 0.1 எழுதிக்கிட்டு 1 பிளஸ் 0.1 டிவைட். ஸோ இதை எழுதிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு எவ்வளவு வரும்? 1.1 டிவைடு பை 10⁻². ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம்னா 0.55 இன்டூ 10⁻². இதை ஃபர்தரா இன்டூ 10⁻³ எழுதிடலாம். 5 ஏன்னா ஒரு சைஃபர் தானே இருக்கு, அப்ப பவர்ல இருந்து 1 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனா pH வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப pH கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க இதுக்கு நம்ம அப்படியே லாக் எடுத்துருவோம். ஏன்னா நீங்க H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப இதுக்கு அப்படியே லாக் எடுத்தீங்கன்னாக்க நம்ம எப்படி கொண்டு வரலாம்? 3 -3 முன்னாடி கொண்டு வந்துருங்க. மைனஸ் ஆஃப் லாக் 5.5. ஸோ அப்போ 3 மைனஸ் லாக் 5.5 வேல்யூ 0.74 கிட்ட ஆன்சர் வரும். ஸோ 2.26 தான் அதோட ஆன்சர் அப்ராக்சிமேட்டா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இன்னொரு கொஸ்டின் பாருங்க. calculate the pH of mixture formed by mix 200 ml of POH equal to 2 and 300 ml of POH equal to 3. ஸோ இப்போ நம்மளோட இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு OH மிக்சர் தான் கொடுத்துட்டு, அதாவது எல்லாமே வந்துட்டு POH மிக்சரை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட pH கேட்கறாங்க. அப்ப P போது
இதுக்கு நீங்க OH கான்சென்ட்ரேஷன் எப்படி எழுதுவீங்க? 10⁻². இதுக்கான OH கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு 10⁻³ கரெக்டா? 10⁻. இதை வந்துட்டு M1 வச்சுக்கோ, இதை M2ன்னு வச்சுக்கோ. OH மைனஸ் கான்சென்ட்ரேஷன் மிக்சர் ஈக்குவல் டு, இங்கேயும் கொடுக்கல, வால்யூம் கொடுத்துருக்காங்களா? எஸ், வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வச்சுக்கோங்க, இதை V2ன்னு வச்சுக்கோங்க. அப்ப M1 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10⁻². V1 ml பிளஸ் M2 வந்துட்டு 10⁻³ V2 வந்துட்டு பாத்தீங்கன்னா 300 டிவைடட் பை 200 பிளஸ். ஸோ இதை ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஸோ 2 தான் ஆன்சர் கிடைக்கும். பிளஸ் எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.3 கிட்ட கிடைக்கும். நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தென் 2.3 டிவைட் பை 500. ஸோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம ஃபர்தரா கால்குலேட் பண்றோம் அப்படின்னாக்க தட் இஸ் 4.6 இன்டூ டிவைட் பை 1000. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா, மேலையும் கீழையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு போதும். ஓகேவா? மேலையும் கீழையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்கும்னா 4.6 இன்டூ 10⁻³ m அப்படிங்கிறது கிடைக்குது. கால்குலேட் பண்ணுவீங்க, இந்த -3 முன்னாடி கொண்டு வந்துரு. 4.6 வேல்யூ 0.66. ஸோ ஆன்சர் 2.3. பட் அவங்க கேட்கறது pH தான் கேட்கறாங்க. ஸோ pH 14 - POH இதான ஃபார்முலா. minus POH value 2.34. So 7.6. ஓகே, நான் இப்போ ஒரு சில என்சிஆர்டி கான்செப்ட் தான் இது. ஒரு சில சொல்யூஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே பிஹெச் வேல்யூ கொடுக்குற, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், சேச்சுரேட்டட், இதெல்லாம் என்சிஆர்டில இருக்கிறது. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் NaOH, இதோட பிஹெச் வேல்யூ வந்துட்டு அப்ராக்சிமேட்டா 15 வரும். செகண்ட் ஒன் 0.1 m NaOH சொல்யூஷனுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 13 வருது. அடுத்தது லைம் வாட்டர். ஸோ லைம் வாட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 10 வரும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்க கண்டிப்பா இதோட வேல்யூ வந்துட்டு 10. எக் ஒயிட், சரியா? எக் ஒயிட். அடுத்தது நம்மளோட சி வாட்டர், கடல் தண்ணி. ஸோ பிஹெச் வேல்யூ அலாங் 7.8 கிட்ட தாராளமா நமக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு 6th ஒன் ஹியூமன் பிளட். ஸோ நமக்கு 7.4, எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரல் கேப்பபிலிட்டி. அடுத்தது மில்க் 8. நெக்ஸ்ட் 8th வந்துட்டு ஹியூமன் சலைவா வந்துட்டு பாத்தீங்கன்னா தட் இஸ் 6.9. பிளாக் காஃபி. ஸோ பிளாக் காஃபி பாத்தீங்க அப்படின்னாக்க 5 கிட்ட வருது.
நெக்ஸ்ட் 10 டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க தட் இஸ் அரௌண்ட் 4. ஓகேவா? ஸோ அதை நம்ம டெய்லி எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் அண்ட் வினிகர்ஸ், இட் இஸ் வெரி மச் டேஞ்சர்ஸ் ஆஃப் அவர் ஹெல்த். ஸோ நிறைய நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அதே மாதிரி நிறைய வந்துட்டு அவர் ஹேர் வில் பி கோயிங் டு ஃப்ரீஸி. ஸோ நம்ம ஹேர் வந்துட்டு சீக்கிரமா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது 12th ஒன் அப்படின்னா ஸோ 2 ஹைலி அசிடிக். டோன்ட் டேக் எவ்ரிடே. ஸோ எவ்ரிடே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, இதை நம்ம எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா 13th ஒன், தட் இஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸ். ஸோ கேஸ்ட்ரிக் ஜூஸுங்கிறது ஸோ அவர் பாடி ஸ்டொமக்ல இருக்கக்கூடியது HCl. ஸோ அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே ஹைலி அசிடிக் 1.2. சரியா? நெக்ஸ்ட் 14th ஒன் 1m HCl. 1m HCl சொல்யூஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா there is no pH 0. நெக்ஸ்ட் 15th ஒன் வந்துட்டு கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைலி அசிடிக் இன் நேச்சர் 1.0. ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து இவ்வளவு இதுல நம்ம பார்த்ததுல நம்ம சொன்னது. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்ன வரும், இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால பி கேர்ஃபுல் ஃபார் தட். ஓகே, இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா pH ஆஃப் வாட்டர். pH ஆஃப் வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு 7 இருக்கு. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா at 25 டிகிரி செல்சியஸ்ல. if water is heated, ஸோ வாட்டரை ஹீட் பண்றாங்க டு 80 டிகிரி செல்சியஸ்ல. ஸோ ஹீட் பண்ணும்போது அதோட pH வந்துட்டு உங்களுக்கு கம்மி ஆகுமா இல்ல அதிகமாகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். வெதர் இட் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். ஸோ நம்ம கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க இருக்கோம். ஸோ என்ன சொல்லியிருக்கோம்னா எப்பெல்லாம் டெம்பரேச்சரை நீங்க அதிகப்படுத்துறீங்களோ, ஸோ whenever you are going to increase the temperature, our ionic will be increases, but pKw will be decreases. pKw value increase ஆனிச்சுன்னா pH of neutral என்ன ஆகும்னா pH of neutral water உங்களுக்கு என்ன ஆகும்னா இதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஏன்னா வாட்டரை பத்தி கேட்கறாங்க. whenever the temperature increases, ionic product will be increases. ஸோ அயான் பின்னு வந்துட்டாலே இது ரெண்டுமே வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ pH ஆஃப் நியூட்ரல் வாட்டரும் கம்மி ஆகுது. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லிருக்கீங்கன்னா டிக்ரீசஸ். இதோடைய ஆன்சர் வந்துட்டு என்னன்னாக்க தட் வில் பி டிக்ரீசஸ். ஸோ ஒரு JEE கொஸ்டின் 27th ஜூன்ல 2022ல ஷிஃப்ட் 2ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ pH வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா pH வேல்யூ ஆஃப் 0.001 m NaOH சொல்யூஷன் இஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ NaOH சொல்யூஷன் இஸ் டேஷ் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு எப்படி ஆன்சர் வந்துட்டு கொடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்கள்கிட்ட NaOH சொல்யூஷன் அதோட வேல்யூ தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்ப நீங்க இதுல என்ன கொடுப்பீங்க அப்படின்னா ஸோ OH கான்சென்ட்ரேஷன் 0.001 இருக்கா? ஸோ அதை நம்ம கன்வீனியன்ட்டுக்கு பிரகாரம் அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், 10⁻³ m எடுத்துக்கலாம். அப்ப POH வேல்யூ எனக்கு எவ்வளவு இருக்கும், -3ல இருக்கிறத 3 போட்டுப்பீங்க. பட் இப்ப இது POH வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்ப pH வேல்யூ ஃபார்முலா என்ன, 14 - POH. ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலா. ஸோ 14 - POH 3. ஸோ ஆன்சர் 11. ஸோ ஆன்சர் வில் பி 11. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின், இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா
கண்டிப்பா அது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாவா தான் இருக்கும் அது. ஸோ அதனால இதெல்லாம் விட்டுற வேண்டாம். So next question. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு அடுத்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். calculate the sum of H and OH minus present in pure water at 25 degrees Celsius. So option A 10 power minus 14, option B 2 into 10 power minus 14, option C 10 minus 7, option D 2 into 10 power minus 7. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பியோர் வாட்டருடைய கான்சென்ட்ரேஷன் ரெண்டும் எவ்வளவு இருக்கும். ஆக்சுவலா வாட்டர் அப்படின்னு சொன்னாலே அது நியூட்ரல், கரெக்டா? ஏன்னா வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் நியூட்ரல். அதை வந்துட்டு ஆசிட்ஸ்லயோ இல்ல பேஸ்லயோ சொல்ல முடியாது. பட் ஆனா நம்மளுடைய கான்செப்ட் படி while we are increasing the temperature maybe அதோடைய pH வேல்யூ கம்மி ஆகிறத பத்தி நம்ம யோசிக்கலாம். ஆனா இங்க கொடுக்கறது செல்சியஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்ட் அதை நம்ம ரூம் டெம்பரேச்சர் மாதிரி கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? அது ரொம்ப ஹை டெம்பரேச்சர்லாம் இல்லை. ஸோ அப்ப அதனால நம்மளோட H பிளஸ் கான்சென்ட்ரேஷனும் சரி, அதோட OH மைனஸ் கான்சென்ட்ரேஷனும் சரி, ஸோ ரெண்டுமே வந்துட்டு 10 power minus 7 10 power minus 7 தான். பட் ரெண்டத்தையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், -7 plus 10 power minus 7. ஸோ ஆன்சர் 2 into 10 power minus 7 கிட்ட வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் 7 2s are 14, 10 power minus 14 வந்துட்டு 2 into 10 power minus 7 போட போறோம். அவ்வளவுதான். ஸோ ஆப்ஷன் எஸ். இது வரைக்கும் நார்மலா pH வேல்யூவை பத்தி பேசிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் அடுத்தது போட்டு pH determination of weak acids or weak base. வெறும் weak acid weak baseக்கு மட்டும் பார்க்க போறோம், சரியா? ஸோ ஐ வில் கிவ் த ஃபார்முலா ஃபார் தட். எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது இதுல வந்துட்டு ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா.
அந்த ஃபார்முலா படி நம்ம பார்க்குறோம்னா ஸோ அதில் வந்துட்டு கேஏ ஈக்குவல் டு சி ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடு பை 1 மைனஸ் ஆல்ஃபா. சரியா, இது ஒரு ஃபார்முலா. இந்த கேஏங்கிறது என்னன்னா தட் இஸ் டிசோசியேஷன், ஆசிட் டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மீன் பண்றது. இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன மீன் பண்ணலாம், இப்ப நம்மளுக்கு கேஏ. ஸோ இன்னொரு இது யூஸ்வலா நம்ம ஆஸ்வால்ட் டைல்யூஷன்ல பிரகாரம் பார்க்கும்போது வேல்யூ ஆல்ஃபாங்கிறது என்னன்னாக்க உங்களுக்கு தெரியும்ல, ஆல்ஃபாங்கிறது டிகிரி ஆஃப் சரியா, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ஆல்ஃபா வேல்யூ வந்துட்டு 5 இருக்கு, இல்லைன்னாக்க 0.05%க்கும் 0.5% கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேஏ வேல்யூ வந்துட்டு வெறும் சி. அப்ப இதுல இருந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ரூட் ஆஃப் பை சி. சரியா, இப்ப இது வந்துட்டு கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஆசிடுக்கு பார்த்திருக்கும். இப்ப அதே பேஸுக்கு பார்க்கணும்னா இப்ப இந்த கேஏவை நம்ம அடிக்கணும், கேபியா போட்டுக்கணும், அவ்வளவுதான். சேம் ஃபார்முலா, சி ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ கேபிங்கிறது என்ன, தட் இஸ் பேஸ் கான்ஸ்டன்ட்னு போட்டுக்குங்க. இப்ப அதே மாதிரிதான் சேம் இங்க ஆல்ஃபா வேல்யூ 5 0.05 வேல்யூக்கு கீழே இருந்துச்சுன்னா கேபி ஈக்குவல் டு சி ஆல்ஃபா வந்துடும். இப்ப இதுல ஆல்ஃபா மட்டும் வேணும்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கொயர் எடுக்கிறதுக்காக கேபி டிவைடு பை சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம். தட்ஸ் இட். சரியா, ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இதை கொஞ்சம் தெளிவா வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்ப இதுல இப்ப இது ஒரு இப்ப இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்கு, கீழே அப்படின்னு போட்டுக்குங்க, வீக் ஆசிட். இந்த வீக் ஆசிட்க்கு மட்டும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன், இதை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ வீக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதுல அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னாக்க, ஒரு ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் நீங்க கால்குலேட் பண்ணணும்னா யுவர் ஃபார்முலா இஸ் சி ஆல்ஃபா. ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபார்முலா வந்துட்டு சி ஆல்ஃபா. ஓகேவா, அதாவது வீக் ஆசிட்ஸ்ல. ஓகேவா, ஸோ ஆல்ஃபா வேல்யூ நமக்கு தெரியும். ஆல்ஃபா வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் கேஏ டிவைடு பை சி. ஓகேவா, அதை ஜஸ்ட் யூ கேன் சப்ஸ்டிடியூட் அவுட் கேஏ டிவைடு பை சி. ஓகேவா, கேஏ டிவைடு பை சி. தென் இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த சியை உள்ள கொண்டு வரதுக்காக ஃபுல்லா நீங்க ஸ்கொயர் படுத்துறீங்க. அப்படி ஸ்கொயர் பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆயிட்டுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கேஏ இன்டூ சி. அதாவது ஹெச் பிளஸ் உடைய கான்சென்ட்ரேஷன் ஃபார்முலா இதுவும் ஒண்ணு. ஓகேவா, இதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. அதாவது எப்பெல்லாம் அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகமாகும், அதிகமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹெச் பிளஸ். ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன் எப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும். தென் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சி ஆல்ஃபா, தென் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆஃப் கேஏ இன்டூ சி. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிஹெச். பிஹெச் வேல்யூ கம்மியானுச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் வில் பி ஹை, அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். தென் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேஏ. கரெக்டா, தென் கேஏவும் அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு என்ன எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனா கேஏவும் பிஹெச்சும் இப்ப கேஏவும் பிஹெச்சும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துங்க. சரியா, தென் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/pKa. அப்போ அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் பிகேஏ வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அசிடிக் இப்போ ஒரு ஆசிட் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆசிடா இருந்துச்சுன்னா அதோடைய பிகேஏ வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்க தட் வில் பி மோர் அதிகமா இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த கான்செப்ட்ல நம்ம சொல்ல வேண்டியது. இப்ப இதுல நம்ம பிஹெச் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது, இந்த பிகேஏ வச்சுக்கிட்டு அப்படின்னா 1/2 pKa
மைனஸ் லாக் சி. சிங்கிறது கான்சென்ட்ரேஷன். இந்த ஃபார்முலாவை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. இதுதான் நம்ம வீக் ஆசிடுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். இப்ப அதே வீக் பேஸ் அப்படின்னா எங்கெல்லாம் கேஏ இருக்கோ அதெல்லாம் தூக்கி விட்டுட்டு கேபின்னு போட போறீங்க. அது மாதிரி எங்கெல்லாம் ஹெச் பிளஸ் இருக்கோ அதெல்லாம் தூக்கி விட்டுட்டு ஓஹெச் மைனஸ்னு போட போறீங்க. தட்ஸ் இட். ஸோ வீக் பேஸுக்கு வந்துட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வீக் பேஸ், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ இதுலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரென்த். ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் is directly proportional to 1 by POH. Is directly proportional to pH. Okay, is directly proportional to KB, inversely proportional to 1 by PKB. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ. பட் ஃபார்முலா வந்துட்டு PH equal to 1 by 2 நம்ம PKB minus C எடுக்க போறோம். That's it. Okay. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படியே பார்க்கலாமா? ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, which of the following which is weakest acid? எது வந்துட்டு weakest acid அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஃபீனால். ஃபீனாலோடைய கேஏ வேல்யூ கொடுத்தாச்சு 1.3 into 10 power minus 10. அடுத்தது ஆப்ஷன் பி ஹைட்ரோசைனைடு ஆசிட், அதோட கேஏ வேல்யூ 4.9 into 10 power minus 10. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிடோட கேஏ வேல்யூ 1.8 into 10 power minus 5. ஆப்ஷன் டி ஆசிட். பென்சோயிக் ஆசிட்னா பென்சின்ல COOH. ஸோ இதோட கேஏ வேல்யூ 6.5 into 10 power minus 5. ஓகே, ஸோ இப்போ இதோடைய வீக்கஸ்டா கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் நம்ம என்ன மீன் பண்ணி பேசலாம் ஏன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்கள்கிட்ட வீக்கஸ்ட் ஆசிட் அப்படிங்கிற அதுவும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாமே கேஏ வேல்யூ. அப்ப வேல்யூவும் கேஏ, ஏன்னா கேஏ வேல்யூ வச்சுதான் கன்சிடர் பண்ணி சொல்ல வேண்டியதாவே இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் நம்ம என்ன படிச்சிருக்கோம், தட் இஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த் is directly proportional to acidic strength that is directly proportional to Ka. இதானப்பா ஃபார்முலா. அப்ப இப்போ உங்களுக்கு கேஏ வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஆனா அவங்க கேட்கறது வீக் ஆசிட். அப்ப கேஏ வேல்யூ வந்துட்டு எங்க கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். கேஏ வேல்யூ கம்மியா இருந்தா அசிடிக் கம்மி. எங்க கம்மியா இருக்கு, 1.3 தான் கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு கம்மி. ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, which is strong base அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்துட்டு ஸ்ட்ராங் பேஸா இருக்கும்? ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த காம்பவுண்ட் அப்படி கொடுத்துட்டு ஸோ இதோட பிகேபி வேல்யூ 9.42. ஆப்ஷன் பி
ஸோ இதோட பிகேபி வேல்யூ 9.15. எல்லாமே பிகேபி வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிறது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரென்த் தான். .94 ஆப்ஷன் டி. C2H5. ஸோ இதோட பிகேபி வேல்யூ 8.89. ஓகே, சி பிகேபி வேல்யூவா இருக்கு. இப்ப நம்ம கான்செப்ட் படி என்ன, பேசிக் ஸ்ட்ரென்த்தும் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிகேபி. கரெக்டா? ஸோ எப்பெல்லாம் பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கோ அப்பெல்லாம் பிகேபி வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். ஏன்னா அவங்க கேட்கறது ஸ்ட்ராங் பேஸ் தான். அப்ப பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணும்னாக்க பிகேபி வேல்யூ வெரி லெஸ். ஸோ எங்க கம்மியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஐ திங்க் ஆப்ஷன் டில தான் கம்மியா இருக்கு வேல்யூ. ஓகேவா? அவ்வளவுதான். தட் இஸ் a strong base. ஓகே, ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவோம். அடுத்த டவுட், find out the value of alpha. Alpha na degree of dissociation of 10 power minus 2 m HCN solution. HCN solution if H plus concentration 10 power minus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், இப்ப யூஸ்வலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட ஆல்பா வேல்யூ வந்துட்டு 10 பவர் மைனஸ் 2m கொடுத்துருக்காங்க. உங்கள்ட்ட சாரி, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்பா. கான்சென்ட்ரேஷன் உங்கள்ட்ட கொடுத்தாச்சு. ஸோ ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன்ஸ், ஸோ அது எல்லாமே உங்கள்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஓகே. ஸோ இதை பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றது, ஆக்சுவலா உங்கள்ட்ட ஆல்பா தானே கேக்குறாங்க. அப்ப ஆல்பா ஈக்குவல் டு ஜென்ரலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன். ஸோ ஆல்பா ஈக்குவல் டு இங்க 10 பவர் மைனஸ் 3 இருக்கா, இது 10 பவர் மைனஸ் 2. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 10 பவர் மைனஸ் 1 வருமா? ஏன்னா 10 பவர் மைனஸ் 2 மேல போனுச்சுன்னா 10 போகும். அப்ப 10 பவர் மைனஸ் 1. தென் ஆல்பா 10 பவர் மைனஸ் 1. ஸோ இதை நம்ம பர்சன்டேஜ்ல மாத்தணுங்க. 200 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 10% கிடைக்கும். That's it. ஓகேயா? கொஸ்டின் கொடுக்குறேன். for 10 power minus 3m H2CO3 கார்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். if alpha is equal to 10%, find out the value of pH. இப்ப நம்மளுக்கு H2CO3 கொடுத்துருக்காங்கப்பா, கார்போனிக் ஆசிட். இப்ப
இந்த H2CO3 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2H+ பிரிக்கலாம், பிளஸ் CO3 2- பிரிக்கலாமா உங்களுக்கு தெரியணும். ஸோ அட் டைம் t = 0ல இது நான் சீன்னு வச்சுக்கிறேன். இது வந்துட்டு இதுவும் 0வா இருக்கும், இதுவும் 0வா இருக்கும். ஏன்னா டைம் t = 0ல கண்டிப்பா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. பட் அதே டைம் எடுக்கும்போது கண்டிப்பா C-லேருந்து -C-ஆல்ஃபாவா பிரியும். இந்த கான்சென்ட்ரேஷன்லேருந்து C-ஆல்ஃபாவா பிரியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, கான்சென்ட்ரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு C-ஆல்ஃபான்னு படிச்சிருக்கோம். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு அப்படியே C-ஆல்ஃபாவா கம்மியாகுது. அப்ப இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கா? இங்க C-ஆல்ஃபா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரியுது. இப்ப இதோடைய ஆல்ஃபா வேல்யூ கால்குலேட் பண்ணும். ஆக்சுவலா இங்க 10% அப்படிங்கிறது இருக்கு. அப்ப 10% இருக்கு அப்படின்னா 10%னால டிவைட் பை 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10⁻⁻1 கிடைக்கும். 10⁻⁻1. இப்ப நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் H+ கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு நான் அது முதல்ல கண்டுபிடிச்சேன்னா POH வந்துட்டு BH வந்துட்டு ஈஸி. ஸோ H+ கான்சென்ட்ரேஷன் ஏன்னா H+ங்கிறதுனால ஒன்லி யூ கேன் டேக் திஸ் ஒன். ஓகேவா? ஏன்னா H+ மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ 2C-ஆல்ஃபாங்கிறது கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ 2 இன்டூ கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கான்சென்ட்ரேஷன் 10⁻⁻3 கொடுத்துருக்காங்க. 10⁻⁻3. ஆல்ஃபா வந்துட்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10⁻⁻1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வில் பி 2 இன்டூ 10⁻⁻4ன்னு வந்துருமா? ஸோ இப்போ இதோட pH, ஏன்னா இது வந்துட்டு H+ கான்சென்ட்ரேஷன். இப்போ pH வேல்யூ கண்டுபிடிக்கணும்னாக்க -4 வெளில கொண்டு வந்துருவீங்க. ஏன்னா நமக்கு தெரியும் -log H+. ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம போறோம்னா +4 வெளில வந்துடும். -log2 இல்லையா? -log2. தென் 4 - log2 வேல்யூ 0.3, 3.7. ஸோ அதாவது -log H+ வேல்யூ 2 இன்டூ 10⁻⁻4. ஸோ லாக் எடுக்கணுங்கிறதுக்காக இந்த -4 முன்னாடி கொண்டு வருவீங்க. முன்னாடி கொண்டு வரும்போது இந்த மைனஸும் இந்த மைனஸும் உங்களுக்கு என்னவாயிடும்? பிளஸ் ஆயிடுது. அதனாலதான் இந்த 4+4 இங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க மைனஸ் இந்த log2 0.3. அதுதான். ஸோ ஆன்சர் வந்துட்டு 3.7. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10m acetic acid. For 10m acetic acid solution, if Ka equal to 10⁻⁻5, then find அப்படின்னு கொடுத்து உங்கள்ட்ட என்னெல்லாம் கேட்கறாங்கன்னா ஆல்ஃபா கேட்கறாங்க, ரெண்டாவது H+ கான்சென்ட்ரேஷன் கேட்கறாங்க, மூணாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா pH வேல்யூ கேட்கறாங்க. மூணுமே கண்டுபிடிக்கணும். உங்கள்ட்ட 10m HCl இருக்கு, அசிட்டிக் ஆசிட் இருக்கு, Ka வேல்யூவை கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா Ka வேல்யூ கொடுத்துட்டாங்கல்ல. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஆல்ஃபா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? √Ka / C. கரெக்டா? ஸோ Ka வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10⁻⁻5. கரெக்டா? 10⁻⁻5 டிவைடு பை கான்சென்ட்ரேஷன் சொல்லும் போது நம்மளுக்கு 10 இருக்கு. ஸோ எவ்வளவு ஆன்சர்? இந்த 10 மேல கொண்டு போனீங்கன்னாக்க உங்களுக்கு 10⁻⁻6 மாறும். √10⁻6. √10⁻6 வேல்யூ 10⁻−3. சரியா? பட் இதை நம்ம பர்சன்டேஜ்ல கொண்டு வரணும். இதை அப்படியே வச்சுக்க கூடாது. 10⁻−3 இன்டூ 100 பண்ணீங்கன்னா உங்களுடைய வேல்யூ 10⁻−1. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 0.1% எழுதலாம். 0.1%. அடுத்தது H+ கான்சென்ட்ரேஷன். H+ தெரிஞ்சிட்டாலே pH வேல்யூ ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ H+ கான்சென்ட்ரேஷன் ஃபார்முலா என்ன சொன்னேன்? C-ஆல்ஃபான்னு சொன்னா. ஸோ C வந்துட்டு உங்களுக்கு 10. ஸோ 10 அந்த M கேபிட்டல் ஸ்மால் m இதெல்லாம் மொலாலிட்டி நார்மாலிட்டி எல்லாம் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ். ஓகேவா? 10. ஆல்ஃபா வேல்யூ நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0. ஆல்ஃபா வேல்யூ வந்துட்டு 1 இல்லையா? ஸோ ஆன்சர் வில் பி 10⁻−2 கிட்ட வரும். 10
பிஹெச் கேக்குறாங்க. ஸோ பிஹெச் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இங்க ஹெச் பிளஸ் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு 2. அப்ப இது வந்துட்டு +2. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A 0.2 molar solution of formic acid is 3.2% ionized. அப்போ its ionization constant is ஆக்சுவலா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்னா அவங்க KA தான் கேக்குறாங்க. சரியா? ஸோ ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். அயனைசேஷன் நான் ஏன் இங்க நான் அயனைசேஷன் சொல்றேன்னா பிகாஸ் ஃபார்மிக் ஆசிட் யூஸ் பண்ணிருக்காங்க அதனால. ஸோ உங்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 0. மோலார் சொல்யூஷன் ஃபார்மிக் ஆசிட் 3.2% அயனைஸ் ஆயிருக்கு. அப்ப இதுதான் வந்துட்டு உங்களுடைய ஆல்பா. ஸோ ஆல்பா வேல்யூ 3.2% கொடுத்துருக்காங்களா? அதை 3 டிவைட் பை 100ன்னு போட்டுட்டு 0.032ன்னு ஆன்சர் வந்துடும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3.2 இன்டூ 10⁻²ன்னு எழுதலாம். கரெக்டா? தென் உங்களுக்கு கால்குலேட் பண்ண ஃபார்முலா என்ன? சி ஆல்பா ஸ்கொயர். கரெக்டா? கேஏ கால்குலேட் பண்ண ஃபார்முலா சி ஆல்பா ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 0.5க்கும் கீழே இருந்துச்சுனாலே நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.2 0.2 மோலார். ஆல்பா வேல்யூ இங்க இருக்கு. ஸோ 3.2 இன்டூ 10⁻² ஹோல் ஸ்கொயர். தென் இந்த 0.2 நம்ம எப்படி எழுதலாம்? 2 இன்டூ 10⁻⁻1 எழுதலாம். தென் 3.2 ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 1024 வரும். 10⁻² இன்டூ 2 வந்து 10⁻⁻4ன்னு பிரிச்சு எழுதலாம். ஸோ ஆன்சர் வில் பி 20.48 இன்டூ 10⁻⁻5ன்னு கிடைக்கும். இதை நம்ம சிம்பாலிக்கா சின்ன பாயிண்ட்ல எடுக்கணுங்கிறதுக்காக 2.048 இன்டூ 10⁻⁻4. ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்டை இங்க தள்ளி வச்சனாக்க ஒரு பாயிண்ட்டை நீங்க என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணி விட்டுறணும். தட்ஸ் இட். ஓகே, இன்னும் ஆக்சுவல் கான்செப்ட்ஸ் இருக்கு. இந்த பார்ட்ல இது போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்தது நம்ம